மணமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மணங்களில். சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ராசியாக நம்ம ரிஷபராசி குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரிஷபராசிக்கு 2026 எப்படிப்பட்ட பலன்களை வச்சிருக்கு? 2026 ரிஷபத்துக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக ஸ்தல தரிசனங்கள், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக சேவைகள், அன்னதானங்கள், அறக்கட்டளைகள், இவங்க கூடலாம் ஒரு பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். விற்காத சொத்தும் விற்று பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சொத்தை வாங்குறதுனாலும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் சார், வீடு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு டக்குன்னு ஒரு சொத்து அமைஞ்சிடும். அது வாகனமாகவும் இருக்கலாம், ஒரு அசையா சொத்தாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த பணம் அவங்களுக்கு பயன்படும். ஒன்று ஹெல்த்தில் நிறைய கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, மறைமுக பாகங்களோட தொந்தரவு, குடல்வால், கால் பிளாடர், சிறுகுடல், பெருகுடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் நன்மை. எப்போவும் எதிரிகிட்ட நேராக சண்டைக்கு போய் டமார்னு மோதக்கூடாது, முட்டக்கூடாது. எல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறப்ப போய் முட்டக்கூடாது. இந்த பஞ்சாயத்து, வம்பு, வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சமாதானமாக பேசலாமா, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கலாமே அப்படின்னு வளைந்து கொடுத்து போகிற ஒரு டைம் பீரியடாக தான் நான் ரிஷபத்துக்கு பார்க்குறேன். ரிஷபத்தை ஒரு டாப் 3 ரோசஸ், டாப் 4 ரோசஸ்ங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைக்கலாம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 11ல் சனி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, குரு 2ல் இருக்காருன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் பார்த்த வரையிலே பல ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த கடந்த ஒரு 3 மாதத்தில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. வரக்கூடிய 2026 அவங்களுடைய வேலை அல்லது தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கு மேடம்? ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வேலையில் தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ ஜென்ரலி இந்த மாதிரியான நேரத்தில் ராகு 10ல் இருக்கும்போதும் கேது 4 இல்லை ராகு 4 கேது 10 இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது யாராக இருந்தாலுமே வேலை மாற்றங்களோ, இல்லை திடீர்னு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதோ, இல்லை அவசரப்பட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கறதோ கொஞ்சம் யோசிச்சு தான் அவங்க பண்ணணும். ஏன்னா இந்த சினாரியோ 2026 டிசம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு ராகு கேது மாறுறாங்க. அதனால் அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி, பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரி நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானும் அதிசாரமாக வரும்போது கேதுவோடு அவர் சேருவார். அப்புறம் ராகு கேது உங்களுக்கு மாறும் பொழுது குருவோட தான் ராகவும் இருப்பார், கேதுவோட தான் குரு கடகத்தில் இருப்பார். அதனால ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த வருடம் முழுவதுமே அவங்க வேலை இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸோடலாம் ரொம்ப தர்க்கங்கள்லாம் பண்ணாம இருக்கிற இடத்த காப்பாத்திக்கிறது நல்லது அவங்களுக்கு. அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கும் புதுசா அவங்க கடன்லாம் வாங்குறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எங்க யார்கிட்ட வாங்குறாங்கங்கிறதையும் பார்த்து வாங்கணும். இல்லைன்னா இந்த வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? திருமணங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி அமையும்? ஆமாம், அதாவது 2026 ரிஷபராசி பெண்கள் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம். கண்டிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இந்திய அளவில் ஒரு நேஷனல் அவார்டோ இல்லை இன்டர்நேஷ்னல் அவார்டில் விளையாட்டுத்துறையில் ஒரு பெரிய அங்கீகாரமோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. பஞ்சநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரிஷபராசிக்கு 2ல் 3ல் 4ல் 3 இடத்துக்கு குரு பகவான் மாறி மாறி விளையாட போகிறாரு. அவங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, என்ன கொடுக்க போகிறாரு குரு பகவான்? குரு பகவானுடைய அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான். ஒரு ரிஷபராசிக்காரரை கேட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்ல பொசிஷனுக்கு வருவாங்களா? வந்திருக்காங்க, வருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளால் எனக்கு சில தொந்தரவுகளும் வாழ்க்கையில் இருந்தது, இல்லை என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருந்தது, இருந்து தான் முன்னேறினாங்க
அப்படிங்கிற அமைப்பு என்றைக்குமே உண்டு. அந்த பிள்ளைகளை குறிக்கக்கூடிய அந்த காரகத்துவம் குருவுக்கு உண்டு. அதனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 2வது ஸ்தானம் தனஸ்தானம் தான் ரிஷப ராசியே காலபுருஷ தத்துவத்தில். ஆனால் என்னைக்கு வந்து அந்த குரு பகவான் 8-11க்கு அதிபதியாக இருக்காரோ வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பணத்தட்டுப்பாட்டை நான் சந்தித்தேன், அதற்கு பிறகுதான் நான் பெரிய லெவலுக்கு வந்தேங்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஒன்று நடக்குதுன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் அவர் மே மாதம் வரைக்கும் இருக்கார். அப்போ நல்ல நல்ல பணப்புழக்கங்கள் இவங்களுக்குள்ள ஏற்படும், அது சந்தேகம் இல்லை. நல்ல பண வரவு இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் 4 கிரகங்களுடைய சங்கமம். இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க. ஏன்னா 4க்குடைய சூரியன் அவங்க போய் உட்கார்ந்துட்டார் 8ல். அப்போ ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம். 4ல் கேது, ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம். வண்டி வாகனங்கள் இருக்கு பாருங்க, 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன், வாகனக்காரகன் சுக்கிரன், விபத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், இவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டாங்க அந்த அட்டமஸ்தானத்தில். அப்போ வண்டி வாகனங்களில் ரிஷபராசிக்காரா இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வருதுங்கிறதும் அவளுக்கு நல்லது. வேலை விஷயம் அப்படின்னு குரு சண்டாள யோகம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன் 3 மாசமா ஒரு ப்ராப்ளம் ஓடின்னு இருக்கு வாழ்க்கை அப்படின்னா இப்போ குரு சண்டாள யோகம் இவாளுக்கு நடக்கிறது. அந்த குரு பகவானுக்கு 9வது ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். அந்த காம்பினேஷன் வந்து சில ப்ராப்ளங்களை கொடுக்கும். பெரிய அளவுக்கு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கலாம், தப்பான முறையில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, இருந்தால் ப்ராப்ளம் தரும். ஸோ குரு பகவான் நல்ல முறையில் இவர்கள் நடந்து கொண்டால் நல்ல விஷயங்களை தருவார். இந்த வருஷம் நிறைய பயணங்களை தருவார். அந்த குருவே 3வது ஸ்தானத்துக்கு போகிறார், நல்ல பயணங்களை தருவார். ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த குரு 4வது ஸ்தானத்துக்கு போகும்போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய அமைப்பு நிறைய நன்மைகளை தருகிறது. 1. 2வது நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து வாழ்க்கை கொடுக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் உண்டு. செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி IVF அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் இந்த வருஷம் தாராளமாக போகலாம். அது மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன், நீதித்துறைகளில் வேலை, ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை, இதையெல்லாம் குரு பகவான் தரப்போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட். பெரும்பாலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 பேருமே நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு உண்டான மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேடம் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். 75. வெரி குட், சூப்பர். சொல்லுங்கள் சார். 80. வெரி குட், அட்டகாசம். நீங்கள் சொல்லுங்கள் சார். 75 மதிப்பெண்கள். 3 பேருமே வந்து ஒரு நிறைவான ஒரு மதிப்பெண்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026 தீபம் லேம்ப் ஆயில் ஒரு தெய்வீக அனுபவம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.